வணக்கம் மகளே, நீங்கள் பார்க்குறது ஒன்று வச்சுன்னா நான் உங்களோட என்னடா ஒழிஞ்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. பேய் வந்துருச்சு, அதான் ஒழிஞ்சிட்டு. பேய்னு சொல்ல முடியாது, ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்லலாம். லைட்டாக ஒரு மைண்ட் ப்ளோவிங் கேம் தான். த நைட்மேர் என்லெஸ் நினைக்கிறேன். த என்லெஸ் நைட்மேரா நினைக்கிறேன் கேம் பிளே பேர். வாங்க இப்போ கேமுக்குள்ளே போகலாமா? ஓகே கைஸ், வந்தாச்சு. இன்ட்ரோ போட்டு ஒரு வழியாக வந்துட்டேன். இன்ட்ரோ கொஞ்சம் முன்னுக்கு எப்படி இருந்துச்சு தெரில, அந்த முன்னுக்கு ஒரு மாதிரி சத்தம் போட்டுச்சுன்னு தெரில. ஓகேண்ணா பாருங்கள், உங்களுக்கு ஓகேண்ணா ஓகேன்னு சொன்னீங்கன்னா வேறு வரா பின்னாடி. ஆக்சுவலி ஒரு மைண்ட் ப்ளோவிங் கேம் தான் இது. மைண்ட் ப்ளோவிங் கேம்னா மீன்ஸ் எப்படின்னா ஒரு டைம் ட்ராவல் கேம் மாதிரி சொல்லலாம். டைம் ட்ராவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் வச்சுக்கலாம், அப்படியே வைக்காமலையும் இருக்கலாம். இப்போ இதை மாதிரி சொல்லணும்னா வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இப்படி சொல்ல பார்க்குறேன். இந்த கேமில் வந்து நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்போம்ல. இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன ஆகும்னா, இவனோட ஒய்ஃபும் குழந்தையும் ஒரு ஆள் கொன்றுவான், ஒரு மேர்டரர் கொன்றுவான். அந்த மாதிரி அந்த மேர்டரர் யார் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஆள் தொடச்சிடும், அவன் மேர்டர் இல்லை, அந்த பொண்ணு தான் மேர்டர்னு இல்லை. இது வந்து ஹீரோட இமேஜினேஷனை வந்து சில பேர் வந்து எப்படின்னா அதிலே மூழ்கி இருப்பாங்களே. ஸோ மூழ்கி இருந்து அவங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம வீட்டில் ஒரு கொலைகாரர் இருக்கான், நம்மளை கொல்ல வரலாம் சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி ஹீரோ இமேஜின் பண்ணியிருக்கான் போல். இது அப்படி தான் நினைக்கிறேன் இது. ஆனால் இது உண்மையாக பொறுத்த வரைக்கும் கொலைகாரன்னா யாரும் இல்லை நினைக்கிறேன். இது ஹீரோட இமேஜினேஷன் தான் நினைக்கிறேன் இது பொறுத்த வரைக்கும். உண்மையான கேம் ஸ்டோரி என்னென்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படி அவன் ஒய்ஃபு அந்த பொண்ணு, ஹீரோட பொண்ணும் ஒய்ஃபும் யார் சாவடிச்சான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் இந்த கேமோட ஸ்டோரி. இன்னும் இந்த கேமில் லைட்டாக டைம் ட்ராவல் இருக்கும்ல. உதாரணத்துக்கு அவன் நம்மளை போட்டுட்டானா நம்ம எந்திரிப்போம் திருப்பி. ஆனால் நம்ம என்ன ஜாமான் எங்கெங்கே எடுத்தோமோ எல்லாமே நம்ம திறந்து வச்சுருப்போம், அந்த ஜாமான் நம்மக்கிட்ட தான் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம தெரியும் அந்த ஜாமான் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இப்போ படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்கும், டைம் ட்ராவல் பவரில். ஹீரோ இறந்துட்டான் கேஸ் வில்லன்கிட்ட, திருப்பி உயிரோடு ஒரு பெட்டில் தான் நான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சு கூட எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி சில படத்தில் எடுத்திருப்பாங்களே, அதே மாதிரி தான் இந்த கேம் கான்செப்டும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த கடைசி இந்த கேம் எண்டிங்கில் ஒரு இது நடக்கும், அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் சொல்லலாம், த்ரில்லர். இந்த கேம் ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் கேமில். ஆனால் இந்த கேம் ஆக்சுவலி லிட்டரலி நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, கிராஃபிக்லாம் ஓகேலா. பார்ப்போம் எப்படின்னு. சவுண்டு இந்த கேமில் சவுண்ட்லாம் இல்லை, ஆனால் அவன் சவுண்டு கிட்ட அட்ராக்ட் ஆகி வருவான். இந்த கேமுக்கு ஆக்சுவலி சவுண்டில் இல்லை, நம்ம பொண்ணு வழி காட்டுறா, நம்ம பொண்ணு ஸ்க்ரூ ட்ரைவர் தின்னது டீசர் இருக்குன்னா இது. ஓகே, ஆக்சுவலி இந்த கேமுக்கே சவுண்டே இல்லை. ஏடா சவுண்ட் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் சவுண்ட் இல்லை, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேசுகிறது மட்டும் தான் கேட்டிருக்கேன், கேம் சவுண்டு கேட்டிருக்காது. ஆமாம் இந்த கேமுக்கு சவுண்டு இல்லை, அதனால தான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டீசர் கன் பொருத்தியாச்சு, அது இன்னும் ஃபுல்லாக இது பண்ணல. ஸோ இன்னும் பாதி இது எடுக்கணும். இப்போ அதை போய் நம்ம இப்போவே தேடணும். இப்போ இங்கே வந்து மிஸ்ஸிங் கேரு தேவை, ஒரு கேர் இங்கே தேவை. அந்த கேர் எங்கே இருக்குதுன்னு தெரில, தேடணும் அந்த மாதிரி. ஆனால் இந்த கேம் வந்து நீங்கள் நீங்கள் ஏற்றுறப்போ வந்து பயத்தோடு தான் ஏற்றுவீங்க, அப்புறம் போக போக உங்களுக்கு பயமே போயிடும். எனக்கு அப்படி தான் பயமே போச்சு. பேய் மேலே இருக்கிற பயம், அது பேய்னு சொல்ல முடியாது, அது மேலே இருக்கிற பயமே போச்சு. ஆனால் கேம் சவுண்டு கேட்காட்டியும், ஆனால் அது மேலே இருக்கிற பயமே எனக்கு போச்சு. சில பேர் கேம் சவுண்டு கேட்கலாம் பயப்படுங்க, எங்கடா வரப்போகுது சவுண்டே கேட்கலையே சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஆக்சுவலி பயமே இல்லை. ஆனால் அதில் ஒன்று ஸ்கிப் பண்ணியிருப்பேன். நான் எப்போல்லாம் ஆட்ஸ் பார்க்க வரேனோ அப்பப்போ ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அது ஒன்றும் பெருசாக மைண்டில் எடுத்துக்காதீங்க. நான் ஏன் ஆட்ஸ் பார்த்தேன்னா வந்து இந்த மாதிரி அது ஹிண்ட்டுலா இந்த மாதிரி ஆட்ஸோட கூட ஸ்கிப் பண்ணுறல, ஆட்ஸ் ஓடலை இந்த கேமில், ஹிண்ட்டு பார்க்கல ஆட்ஸ் ஓடலை. ஸோ அது சொல்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ஹிண்ட்டு நிறையா பார்த்துருப்பேன். ஏன்னா இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இல்லை. இதுக்கு மேலே விளாண்டுருந்தா உண்டியாக சொல்லவா யூடியூபாக போடலான்னா பரவாயில்ல, ஏதோ அப்படியே டக்கு விளாண்டு எப்படி போடலாம். ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றப்போ தெரில பாதி இது எனக்கு, அதெல்லாம் ஹிண்ட்டு பார்த்தேன், ஆட்ஸ் பார்க்க சொன்னிச்சு. ஸோ அது மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அதான் ஹிண்ட்டு பார்த்துறதுக்கப்புறம் பப்பி கூப்பிட்டு போவேன்னு எந்த இடத்துல ஜாமான் இருக்குங்களா. டிவி அடைச்சேனே நான், இதில் அடைக்கலன்னு நினைக்கிறேன். இது போட்டுருவோம். இது என்னது, இது பாஸ்போர்ட் தேவை இங்கே. இப்போ என்ன பண்ணோம், இது கிச்சனு. ஆனால் ஹீரோ தான் பாவம், ரொம்ப அவன் ஒய்ஃபும் டாட்டரும் பொண்ணுனால ரொம்ப இதாகிடுவான்.
இந்த இதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ ஒருத்தி போனால் நம்ம பொண்ணு தான் அது லிட்ரலி. ஆனால் காண போயிட்டா. ஆவியாக வந்திருக்கா ஆனால் காண போயிட்டா. வந்துட்டாவ. ஆனால் இவ கையிலேயே ஒரு கத்தி வச்சுருக்கா. கையில் மாட்டணும் சதக்குன்னு குத்திடுவா. இது ஒளிராடும். ஆனால் அவன் லிட்ரலி நம்ம பப்பியை மட்டும் கொல்ல மாட்டான். நான் நினச்சேன் அவள் தான் சைக்கோ கில்லர் நினச்சேன். இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு பப்பியை சேர்த்து கொண்டு நினச்சேன். பார்த்தா பப்பி கொல்லவே இல்லை. அவள் நம்மளை மட்டும் தான் தேடி தேடி கொல்றா டார்கெட் வச்சு முதல்லேருந்து. இந்த ஆட்ஸ் கட்ட மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே. ஹிண்ட்டு இங்கே இந்த பாக்ஸில் தான் இருக்குது. நான் பப்பி குலைக்கிது பாருங்கள். கேரு எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு நோப்பேன். போடாடி போடா. பின்னாடி ஸ்க்ரீன் திருப்ப முடியல. அவள் இருக்காளா? அங்கே தான் போகிறான். ஓகே நீ அப்படி வா, பொறுமையாக நான் போய் கேர் வச்சிட்றேன். வெயி. ஓகே சாவி கிடச்சிச்சு. இந்த சாவி கீழே தேவைப்படும். ஆமாம். யார் அது? நம்ம பொண்ணா? என்ன நம்ம பொண்ணு இன்னும் வரிச்சிட்டு இருக்கா செவுத்தில்? ஏன் போக முடியல அதுக்கப்புறம்? என்னாச்சு? சரி நான் பயப்பில்லை, சத்தியமாக பயப்பில்லை. யாராச்சும் பயந்துருந்தீங்கன்னா அது சில கேமில் அப்படி தான் பயப்படுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி அந்த வரிஞ்சது வந்து அந்த கன் வச்சது நம்ம நடுவில் இருக்கிறது வந்து நம்ம பொண்ணு. அந்த பக்கத்தில் வந்து நம்ம ஒய்ஃபு. பொண்ணு வரைஞ்சிருக்கு அந்த மாதிரி. இப்போ இந்த கதை தான் சாவி தேவை தோற. சிங்கிள் என்ன இது ரத்தமாக இருக்குது. இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? க்ளூ கண்டுபிடிக்கணுமா இந்த இடத்துல? இது என்னது? இப்போது ஏன் இடமே சோப்பாச்சு? ஏன் ஓகே நார்மல் ஆச்சு. ஆக்சுவலி இந்த கேம் வந்து மொத்தம் 2 பார்ட் இருக்குது. பார்ட் 1 இது. பார்ட் 2 வந்து 2 நாளைக்கு நான் போடுறேன்ல. ஆனால் பார்ட் 2 சத்தியமாக இதில் என்ன ஸ்டோரி. பார்ட் 1 ஆக்சுவலி ட்ரை பண்ண தான் போட்டேன். ஓகேலாம் பார்ட் 1 அவ்வளோ குத்தம் சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது பார்ட் 1 கேம் பிளே. இப்போது என்ன பண்ணோம்? அந்த இப்போ நியூஸ் பேப்பர் நான் உனக்கு காட்டுனுச்சில் அதெல்லாம் படிக்கலையா கேட்டால் அதெல்லாம் ஆக்சுவலி முன்னக்கே படிச்சிட்டேன். முதல்ல நான் ஸ்டார்டிங் சில கேம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு இடத்துல ஒழிஞ்சிருந்தேன்ல, அதுக்கு முன்னுக்கு எல்லாமே நான் படிச்சுட்டு அது அப்புறம் தான் அந்த மாதிரி இது பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணால் பாதியில் ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறது முதல்ல அந்த மாதிரி அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுல, அதான் ரெக்கார்ட் பண்ண போகல. அதனால தான் வந்து நான் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. படிக்கல, பார்த்து மாதிரி புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே போச்சு. அதான் அந்த மாதிரி இது பண்ண முடியல. அவள் எங்கே இருக்கா? போட்டாயா? ஐயோ, ஒரு வாட்டி குத்துனா பரவாயில்ல, இவ 2 வாட்டியில் குத்துறா. அவள் தலையில் என்னது யார் சுட்ட மாதிரியே இருக்கு. ஜேம்ஸ் தான் நம்ம ஹீரோ. ஜேம்ஸு ஹீரோல. இதோ இப்போ நான் சொன்னல அந்த டைம் ட்ராவல் ஒரு வாட்டி ஹீரோ சேர்த்தா திரும்பி வருவான்னு அவருக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு எல்லாமே. அந்த மாதிரி தான் இப்போ. இங்கே ஒரு ஆட்ஸா பார்த்துப்போம். நம்ம பப்பி மேலே ஓடுது. ஹிண்ட்டு தான் தட்டினேன். அப்போ ஹிண்ட்டுக்கு அது போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போமா. இவ இருந்தால் நான் எங்கேன்னு பேல போகிறது? இந்த இடமா? இல்லை அவ எங்கே இருக்கா? ஐயோ பார்த்துறாயா? ஓ இந்த இடம். கேக்கே இது என்னது? ஓ அதான் பார்த்தேன். என்னடா நடுவில் நம்ம போனப்போ ஏதோ இருந்துச்சே, என்னன்னு தெரில. இப்போ தான் தெரியுது என்னன்னு. இதான் பாஸ்போர்ட்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு தான் திறக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போமே.
அவள் எங்கே இருக்கா? இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான், கண்டிப்பாக இங்கே வந்துருக்க மாட்டாள். ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரியலனா ஏதாச்சும் ஒன்று ஹிண்ட்டு தட்டினா போதும், இந்த பப்பி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம பப்பின்னு அது கேமில் உள்ளது, ஹீரோட பப்பி இல்லை, ஹீரோ வளர்க்குற பப்பி, அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஹிண்ட்டு இந்த மாதிரி. அதுதான் எல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ அவள் அந்த பக்கெட் இருக்கா, இப்போ நம்ம இப்படி போயிடலாம். இப்படி போயிட்டு வரல, அவள் அப்படியே இறங்கி ஓ இங்கே ஒரு ஹிண்ட்டு போய் பார்ப்போம். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு தெரில. அதான் ஆக்சுவலி நான் இந்த கேம் வந்து முடிச்சிட்டேன், கேமில் ரெக்கார்ட் பண்ணல, தனியாக இப்போ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தனியாக எடிட் பண்ணக்குள்ள எனக்கு அப்போ தெரில, கேம் ரூலில் தான் நான் சொல்கிறேன், எனக்கு அப்போ தெரில என்ன பண்ணோன்னு. அதை தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த கட்டிங் செயின் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வைப்பேன், அந்த வெட்டணும். ஒரு கதவு செயின் போட்டு வச்சு அது போய் வெட்டணும். இப்போ கீழே இருக்கு லிட்டரலி, நான் இந்த இடத்துக்கு சீலாப்பாக வந்துட்டேன். மேலே இருக்குது ஒன்று, அப்புறம் கீழே ஒன்று இருக்குது. மேலே போய்ட்டு பெரிய வெட்டணும் அந்த மாதிரி. இதோ இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ மாதிரி, அதுக்கு முன்னுக்கு ஒரு டோர் இருக்குல்ல, இதோ இங்கே. இது இல்லை என்ன தான் இருக்குது பார்ப்போம். இருக்கும் போது அவள் இங்கே இருக்கா? இல்லை, துறை வெட்டு. ஓகே, என்ன இது? எஸ்போ த பேஸ்மெண்ட்டா? இதாச்சும் நம்ம ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோ என்னன்னு தெரில. ஏன் கதவு? ஓ, நான் யோசிச்சேன் என்ன கதவு தானாக திறக்குது வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள. சாரி கைஸ், கொட்டாய் வந்துச்சு இல்லப்பா. லிட்டரலி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ள கதவு திறந்துச்சா, நான் பயந்துட்டேன். என்னடா அது கதவு திறக்குதா, கதவு திறக்க தெரியுமா அவளுக்குன்னு பயந்துட்டேன். அப்போதான் தெரியும் நம்ம பப்பின்னு. லேட் மீ அவுட்டா, என்னை வெளியே விடுங்கன்னு அப்படின்னு போட்டிருக்கு. பெயின் கில்லர் போட்டுப்போம். ஏன் பெயின் கில்லர்னால் நம்மளுக்கு 2 எழுத்து தான். ஆக்சுவலி இந்த பச்சை இது போச்சு, நான் நம்மளுக்கு போட்டுறேன் ஒரு வாட்டி, இன்னொரு எழுத்து இருக்கும்ல அது மாதிரி ஆரஞ்சு கலர் சுற்றுமா, அப்பயே நம்மளை சாப்பிடுச்சானா அவ்வளோதான், கேம் அவுட்டு. திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணும் போது இருந்து. அதனால தான் நான் வந்து பெயின் கில்லர் இப்போ சாப்பிட்டேன், இல்லைன்னா நான் சாப்பிட்ருக்கே மாட்டேன் பெயின் கில்லர். அப்படியே விளாண்டுருப்பேன் அந்த எழுத்து வச்சு. அவள் எங்கே இருக்கா? இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. எக்ஸ்ப்ளோர் த பேஸ்மெண்ட்டு கீழே ஒரு இது இருக்குது, அவள் எங்கே இருக்கா அதுக்கு பார்த்துப்போம். இங்கே எல்லாம் இப்போதைக்கு கீழே போய் பார்ப்போம். முதல் இது வச்சுருவோம். டேஸ் இருக்குன்னு எடு, கீழே போய் பார்ப்போம். அவள் நம்ம சுட்டுட்டு நம்ம போவோம். சுடாமல் போயிட்டு நம்ம போனால் நம்மளை வந்து போட்டால் என்ன பண்ணுறது? அதுவும் நல்ல ஐடியா தான். இது போயிட்டு உடச்சிட்டு கட் பண்ணிட்டு கீழே என்ன போய் பார்த்துட்டு, அங்கே ஒரு இது இருக்குதுன்னு ஓகே, மேலே போய்ட்டு அவள் எங்கே இருக்கான்னு கூப்பிட்னப்ப, ஏம்மா எங்கம்மா இருக்கே அப்படின்னு. ஆனால் அன்எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் பிச்சு சைடு வருவாளாம். இந்த மாதிரி எனக்கு பக்குன்னு வச்சு ரெக்கார்ட் பண்ணக்குள்ள ஒரு செகண்ட் வாங்கிட்டா. ஆனால் அதான் மறைஞ்சிட்டா, அதான் நான் யோசிக்கிறேன். அது நம்ம ஹாலுசினேஷனா இல்லை என்னன்னு தெரில. எனக்கு ஹாலுசினேஷன் நினைக்கிறேன், ஹீரோட ஹாலுசினேஷன் நினைக்கிறேன். இப்போ தோற செயின் கழிச்சு தோற யூஸ் தட்டு. ஓகே, மிஸ்திரி மாஸ்க்கா? மாஸ்க் மாதிரியே தெரில, இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. தேஜ பிளட் இருக்குது எடு. ஓகே, இந்த இடத்துல கதவு லாக் ஆகிருக்கு. ஓகே, செயின் கட் வச்சு கட் பண்ணி தான் ஒன்று எல்லாமே. நானும் யோசிச்சு என்னடா சம்மந்தம் கட் பண்ணுறேன் பார்த்தா அங்கே டோர் ஓப்பன் ஆகும். வராளா? இல்லை, நான் இப்போ தான் தொட்டேன், ஹாலுசினேஷன் போயிடுச்சு, திருப்பி வந்துச்சு, என்ன பண்ணுறது? அதான் இங்கே தான் வந்து க்ரோபார் தேவை எனக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நான் குழம்பிட்டேன் ரொம்ப, என்னடா திறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரியுது க்ரோபார் வேணும்னு. அப்போ தான் இந்த கதவு திறந்து கிடந்துச்சு. போய் உள்ளே பார்த்தா அந்த சைட்டு க்ரோபார் இருந்துச்சு. சரி வாட்டமாக போச்சு, எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், திரும்பி இந்த ரூமுக்கே போனேன். போயிட்டு வரல பார்த்தேன், வரல போயிட்டு அதை திறந்துட்டு
உள்ளே இறங்கணும் இப்போ. யூஸ் ஏன் இறங்க முடியல? ஓகே பாடி. ஓகே டனலு. ஓகே வந்தாச்சு. அப்படி போய் இப்படி வந்தாச்சு. இது வந்து நம்மளோட வெட்டிங்குங்க. நான் தட்டுறேன், இது நீங்கள் படிச்சுக்கோங்க. இது ஃபைலு இது அப்புறம் என்னது ப்ரோக்கன் கேஸ். ஏய் நம்ம ஒய்ஃபும் பிள்ளையும் ஏன் இவ்வளோ மெதுவாக நடந்து போகிறான்? ஐயோ எனக்கே கண் கலகுது பார்க்கல. ஏய் ஏன் என்னாச்சு? போடா வேகமா போடா. டேய் வேகமா. தர. ஓகே கதவு திறந்துட்டான். ஓ நம்ம ரூம்க்கே திரும்பி நம்ம வந்திருக்கோம். என்னது? ஓ நம்மளோட அந்த இதில் அந்த காட்டு. ஓகே இந்த டிவி ஆக்சுவலி எதுக்குடா இருக்குன்னு நான் யோசித்தேன். அப்போ தான் தெரியுது நம்மகிட்ட விட்டாமின் முடிச்ச அறவே. அப்புறம் விட்டாமின் டிவிலேருந்து ஆட்ஸ் பார்த்துருக்கலான்னு அப்புறம் தெரிய வந்துச்சு. எனக்கு லேட்டாக தான் எனக்கே தெரிய வந்துச்சு. இப்போது என்ன பண்ணோம்? தோற இது. ஓகே என்ன வீடியோ மாதிரி கிடக்கு. அப்பாடா ஒரு வழியாக ஃபியூஸ் பாக்ஸ் கிடச்சிருச்சு. தேடி வீடே மாறி கிடக்கு. இதில் வீட்டில் இங்கே ஒரு ஃபியூஸ் இது இருந்துச்சு, ஒரு ஃபியூஸ் காணோன்ட்டு இருந்துச்சு. அதான் இப்போது அந்த ஃபியூஸ் போயிட்டு ரூமில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தான் கடைசியாக தேடி கிடச்சிச்சிப்பா. போட்டுறாடி. ஓகே போட்டாச்சு. இப்போ என்ன ஆகுது? ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. யாரும்மா நீ? ஆரம்பிச்சிட்டாயா? ஆஹா துரத்துட்டு வரல நம்மளை. ஆமாம் தான் துரத்தி தான் வரேன். கசாதியோடு இப்போ எந்த இடத்துக்கு போனோம்? இப்போ இங்கே இந்த வழியில் வீடே மாறி கிடக்கு. குழு சொன்னாமா மோதிரம் மாற்றுறது எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? அவன் எந்த பக்கத்து வரா? இதை எடுத்து போட்டு தூக்கி போட்டுரும் வர. இப்போ என்ன பண்ண எனக்கே தெரில. ஆமாம் டீச்சர் கண்ணில் இது இல்லையே, ஆமாவே இல்லை. நான் போய் சுட்டிகிட்டு இருக்கேன் லூசு மாதிரி. டீச்சர் கண்ணில் இது இல்லைல்ல, அதான் பாய்ச்சிட்டேன். சரி என்ன தான் பண்ணுறது? நம்ம பொண்ணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுல? எப்பட்றா இந்த இடத்துல நான் எப்படா தப்பிக்கிறது? டாக் வேறு ஸ்டிச் வருது. சரி அடிச்சு பார்த்துருவோம். ஓகே இங்கே தானா? ஓகே இவ வேறு இருக்கால. இவ வர சுட்டி இந்த பக்கெட்டு அந்த பக்கெட்டு போயிட்டு பார்ப்போம். ஓகே யூஸ் தட்டு. கதவு மேலே போகுது. இது என்னடா இது புது இடமா இருக்கே. இவன் எப்பட்றா இங்கே வந்தா? அங்கே தானே இருந்தா கீழே, அதுக்குள்ளே மேலே வந்துட்டா. ஓ ஆமாம் நான் தான் சொன்னல நம்மளோட ஆலோசினேஷன். அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம ஒய்ஃபும் நம்ம பிள்ளையாக இருந்தது நம்ம ஆலோசினேஷனில் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கொலகாரி நம்ம இது சொல்லிட்டு எப்படி இருக்கோம்? புடிச்சாயா? சே அது ஷோல்டரில் தான் இறக்குறா 3 வாட்டி. சதக்கு ஷோல்டர் தான் இருக்கா. டெட் வாய்ஸ் தேர் பிளட் ஆன் யூ. அப்பா ஏன் உங்கள் மேலே இவ்வளோ ரத்தமாக இருக்குன்னு அவள் கேட்குறா. அது நம்ம பொண்ணு. இப்போ எட்ட பெயின் கிளரில் இன்னும் ஒரு குத்துறா நான் செத்துருவேன். பெயின் கிளர் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஆயிடுச்சு பார்த்துட்டு வந்துடுறேன். பெயின் கில்லர் எடுத்துட்டேன்டா. வாடாடி வா. இந்த தடவை கண்ணில் சிக்க மாட்டேன், நான் அப்படியே போயிடுறேன். என்ன அது தோற? நம்ம பொண்ணு ரூம்பு. ஆனால் பொண்ணு இருக்க இடத்துல மீன் இருக்குது, புரியல. என்னாச்சு? தண்ணி வேணுமா? ஓகே, தண்ணி இப்போ எங்கே? பக்கெட் தண்ணி நான் இப்போ எங்கேடா போய் தேடுவேன்? இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை எங்கேன்னு போய் நான் தேடுவேன் அது. திரும்ப ஓகே. ஏன்னா எம்டியாக இருக்கியா? இப்போ எப்பட்றா? ஊர்லையே அவளை விட்டு போயிரா? லீவ் ஃபார் எவரா? என்னடா சொல்கிறீங்க? விட்டு போயிடணுமா? நம்ம பொண்ணு மறைஞ்சிட்டா அவ்வளோதான் நினைக்கிறேன். அவளை காப்பாற்ற முடியாது, விட்டு போயிரு. அவளை லீவ் ஃபார் எவர்னு காட்டுனுச்சு. நம்ம ஃபேமிலி தள்ளி விட்டாங்க நம்மளை. அட போடாடி. திரும்பியுமா? ஐயோ போடாடி போடா. கதவு போடா. கதவு தானா திறதா நம்மளுக்கு? இது என்ன இடம்? என்ன இடம்னே தெரில. மேலே ஏணி போகுது, போவோம். அவ்வளோதான் கேமு முடிஞ்சிச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு கேமு, லிட்ரலி. ஓகே தான் கேமு. அந்த கடைசி இது நான் ஒன்று மின்னுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒருத்தன், அதாவது நம்மளே தான் சுட்டுறது, நம்மளே தான் காரணம் சொல்லிட்டு. அது இருங்க, இதில் நான் போடுவேன், கொஞ்சம் இருங்க, இதெல்லாம் ஓடிட்டோம்.